சுத்தமா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடா இருக்கும். அப்ப குடிக்க தண்ணி இல்ல, சரியான சாக்கடை வசதி இல்ல, சரியான தெருவிளக்கு வசதி இல்ல, சரியான சிமெண்ட் ரோடு, சரியான தார் ரோடு, சரியான சாலை வசதி இல்ல. இந்த அடிப்படை கட்டமைப்புகளை செய்து கொடுக்காத இந்த கட்சிக்கு நீங்க மீண்டும் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் என்னவெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதை கஷ்டத்தை உங்க பிள்ளைய அனுப்பி போறாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, நீங்க டெய்லி இந்த ரோட்ல வரும்போது இந்த ரோடு நாசமா போய் கிடக்கிற காரணம், இந்த சாக்கடை சரியில்லாம இருக்கிற காரணம், தெருவுக்கு எரியாம இருக்கிறதுக்கான காரணம், குடிநீர் உங்க ஊருக்கு வராம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் நீங்க ஓட்டு போட்ட ரெட்டலையும் ஒரே சூரிய இருந்தா. இங்க நடக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க ஐயா இசக்கி சுப்பையா கடந்த 10 ஆண்டுகள்ல அவரு சாக்கடையை சுத்தம் செய்யல, கடந்த 10 ஆண்டுகள்ல குடிநீர் கொண்டாந்து கொடுக்கல, கடந்த 10 ஆண்டுகள்ல உங்களுக்கு தேவையான ரோடு போடல, கடந்த 10 ஆண்டுகளை செய்யாத மக்களோட சேவையை அடுத்த 5 வருஷம் ஜெயிச்சு வந்து என்ன செய்ய போறாரு? இந்த திமுக தமிழ்நாடு முழுக்க ஆண்டுச்சு. இந்த அம்பாசமுத்திரத்தை வேணா இசக்கி சுப்பையா இருந்திருக்கலாம் எம்எல்ஏவா. ஆனால் இந்த திமுக நினைச்சிருந்தா உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இந்த சாலையை சரியா அமைச்சிருக்கலாம், தார் சாலையை சரியா புதுப்பிச்சு போட்டுருக்கலாம், இந்த சிமெண்ட் சாலையை சரியா போட்டுருக்கலாம், இங்க இருக்க சாக்கடை சுத்தம் செஞ்சிருக்கலாம். ஆகவே தமிழ்நாட்டை ஆண்ட ஐயா ஸ்டாலினும் இந்த ஊரை கண்டுக்கல. இந்த அம்பாசமுத்திரத்தினுடைய எம்எல்ஏவா இருந்து 10 ஆண்டுகள் இந்த அம்பாசமுத்திரத்தை ஆண்ட, 15 ஆண்டுகள் இந்த அம்பாசமுத்திரத்தை ஆண்ட இசக்கி சுப்பையா அவர்களும் அதிமுக அரசும் அதிமுக கட்சியும் இந்த ஊரை கண்டுக்கல. இந்த 2 ஊரால ஆனால் அந்த 2 கட்சியால அனாதை ஆக்கப்பட்ட இந்த கிராமமும் இந்த கிராம மக்களும் திரும்ப இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதே மாதிரி உப்பு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். வருஷம் கூட இதே